மழையில் நனைந்த தேநீர். அர்ஜுன் ஒரு மென்பொருள் பொறியாளன். எப்போதும் கணினி திரையிலேயே தன் உலகை தொலைப்பவன். ஆனால் அதே அலுவலகத்தின் நூலகத்தில் பணிபுரியும் மீரா அவனுக்கு நேர் எதிர். அவள் புத்தகங்களின் வாசத்தையும் மழையின் சத்தத்தையும் நேசிப்பவள். அர்ஜுனுக்கு மீரா மீது ஒரு ஈர்ப்பு இருந்தது. ஆனால் அதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை. தினமும் நூலகத்திற்கு சென்று ஏதோ ஒரு புத்தகத்தை எடுப்பதும் அவள் முகம் பார்த்து ஒரு புன்னகை செய்வதும் மட்டுமே அவனது வழக்கமாக இருந்தது. ஒரு நாள் மாலை வேலை முடிந்து கிளம்பும்போது பலத்த மழை பெய்தது. அர்ஜுனிடம் குடை இல்லை. நூலக வாசலில் மீரா கையில் ஒரு சிறிய குடையுடன் நின்று கொண்டிருந்தாள். குடையில்லையா அர்ஜுன் என்று முதல் முறையாக அவள் குரல் அவனை கேட்டது. அர்ஜுன் தயங்கியபடி, இல்லை மீரா, கொஞ்சம் நேரம் கழித்து போகலாம் என்றிருக்கிறேன் என்றான். சரி, அதுவரை ஒரு டீ குடிக்கலாமா? பக்கத்தில்தான் கடை இருக்கிறது என்றாள் மீரா. இருவரும் ஒரே குடையின் கீழ் மழையில் நனைந்தபடி அந்த சிறிய தேநீர் கடைக்கு சென்றார்கள். அந்த 10 நிமிட பயணத்தில் அவர்கள் பேசிக்கொண்டது மிக குறைவுதான். ஆனால் இருவரது இதய துடிப்பும் அதிகமாக இருந்தது. தேநீர் குடித்து கொண்டிருக்கும் போது அர்ஜுன் மெதுவாக கேட்டான், மீரா, உனக்கு மழையை தவிர வேறென்ன பிடிக்கும்? மீரா அவனை உற்று பார்த்தாள். எனக்கு அமைதியை பிடிக்கும், பிடித்தவர்களுடன் மழையில் நடப்பது பிடிக்கும், அப்புறம் இந்த நிமிடம் பிடிக்கும் என்று மெல்லிய சிரிப்புடன் சொன்னாள். அர்ஜுன் தைரியத்தை வரவழைத்து கொண்டு, மீரா, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இது ஏதோ ஒரு நாளில் வந்த உணர்வு இல்லை. உன்னை தினமும் நூலகத்தில் பார்க்கும் போதெல்லாம் சொல்ல நினைத்தேன் என்றான். மீரா பதில் சொல்லாமல் தன் பையிலிருந்து ஒரு சிறிய காகிதத்தை எடுத்தாள். அதில் அர்ஜுன் கடந்த 1 மாதமாக நூலகத்தில் எடுத்த புத்தகங்களின் பெயர்கள் இருந்தன. நீ எடுத்த புத்தகங்கள் எல்லாம் நான் உனக்காகவே முன்னாடி அடுக்கி வைத்தவை. நீ எப்போது என்னை பார்ப்பாய் என்று நான் தான் காத்து கொண்டிருந்தேன் அர்ஜுன் என்றாள். அந்த மழை பெய்து முடிந்து வானில் வானவில் தோன்றியது போல அவர்கள் இருவர் வாழ்விலும் புதிய நிறங்கள் புகுந்தன. ஒருவருக்கொருவர் பிடிக்கும் என்பதை வார்த்தைகளால் விட ஒரு குடையின் நிழலிலும் ஒரு கோப்பை தேநீரிலும் உணர்ந்த அந்த மாலை பொழுது அவர்களின் காதலின் தொடக்கமானது. பல வருடங்கள் கழித்தாலும் இன்றும் மழை பெய்யும் போதெல்லாம் அர்ஜுனும் மீராவும் அதே தேநீர் கடைக்கு செல்கிறார்கள். இப்போது அவர்களின் கைகளில் 4 தேநீர் கோப்பைகள், அவர்களது குழந்தைகளுடன் சேர்த்து.